பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலான அப்பம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் பாகு கரைக்கணும். ஸோ அதனால நீங்கள் பாகு அடுப்பில் வச்சு அந்த பாகுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் நிறைய பாகு வெள்ளை எடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பாகு கரையை விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எங்களுக்கு 2 பழம் போதும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பழத்தை ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இடையில நீங்கள் பாகு எப்படி இருக்கணும் பார்த்துக்கணுன்னா அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது பாகை. ஸோ ஓகேவா, இப்போ நம்ம அந்த பழத்தை அரைச்சி எடுத்தாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மணி 3 மணி போல் மதியம் ஊற வச்ச ரவை அதையும் நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பழம் மிக்சர் கூட இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு இடையில் நம்ம பாகையும் செக் பண்ணிக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, இப்போ நல்லா நம்ம பாகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கரைஞ்சி வந்திருக்குன்னு. இதே ஒரு கட்டி இல்லாமல் கரையணும், இன்னும் கொஞ்சம் கூட கட்டி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு லாஸ்ட்டாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கான ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் தூள். ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம பாகு சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்லா அதை மசிச்சு விட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோகான கட்டியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் பொங்கும். ஓகேவா, நீங்கள் பொங்கிற நல்லா கிண்டிகிட்டே இருக்கிற ரொம்ப உங்களுக்கு கிண்ட முடியாத அளவுக்கு பொங்கிட்டுனா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்பவும் முருகவும் விட்டுறக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச டேஸ்ட் வந்துடும். ஓகேவா, மீடியமான அளவுக்கு அந்த பெரிய லம்ஸாக இருக்கிறது மட்டும் கரைஞ்சாலே போதும். ஓகே, இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லையா, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாரி. என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, லைட்டாக தேங்காயில் நெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஏலக்காவும் போட்டு நல்ல ஒரு லைட்டான ரோஸ்ட்டுக்காக, அந்த ஒரு பிஞ்சுக்காக தான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவை மிக்சர், அதுக்கப்புறம் பழம் மிக்சர் அரைச்சோம் இல்லையா, அதை அது கூட நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கோதுமை அப்பம். நீங்கள் அரிசி அப்போ பண்ணுறீங்கன்னா இல்லை அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோதுமை அப்போ ஆட் பண்ணுறதுனால கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். அது கூடயே நம்ம அந்த லைட்டாக ரோஸ்ட் சொன்னோம் இல்லையா, அந்த தேங்காய் ரோஸ்ட், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அப்போ ஒழுங்காக வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி விட்டு பிரிஞ்சு விடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு இப்போ அப்போ பொரிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வானிலையில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கோம். அடுத்து பனியார கல் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் எடுத்து போடுற மாதிரி தான் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ நம்ம பனியாரம் போல் சுட்டு ஒரு பேக் சைட் மட்டும் இதாகணும். நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம எண்ணெயில் போட்டுருணும். இப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க, உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக அது வரும், டேர்ன் ஆகும் டக்குன்னு. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எல்லாத்தையும் ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு எடுத்து போடணும்னு போடலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே ஆயிலில் போடணும்னு போடலாம். பாருங்கள், எடுத்து டக்குன்னு ஆயிலில் போட்டுடணும். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். ஆயிலில் போட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு நீங்கள் இன்னொரு பேட்ச் விட்டுட்டு நீங்கள் ஆயில் இருக்கிறத கவனிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும், செம்ம டேஸ்டியான அப்பம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். நம்ம கால் வைப்போம் இல்லையா கிருஷ்ணருக்கு, அது நீங்கள் அரிசி மாவு ஊற போட்டு அந்த அரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அரைச்சி பண்ணிங்கன்னா அது சூப்பராக வரும். அது நான் உங்களுக்கு லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவோட. இந்த மாதிரி லைட்டாக நம்மளோட இதை வச்சு நல்லா திருப்பி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அது வெந்துட்டா இல்லையான்னு. லைட்டாக ஒரு ப்ரௌனிஷான ஒரு கலர் வரும், இந்த மாதிரி ஒரு பிளாக் ப்ரௌனிஷான கலர். இந்த கலர் வரையில் நம்ம எடுத்து வடிகட்டியில் வச்சிடலாம். டேஸ்டியான அப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Until then, bye from Class with Sanjay. Like to the video and support us.